அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூவிங் த்ரெட் அதாவது நூல் வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனித்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து சின்ன வீடியோ தான், அதனால் ஃபுல்லாக பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நமக்கு மிஷினில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து தைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ திடீர்னு வந்து நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும். இந்த மாதிரி நூல் அடிக்கடி கட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் வந்து நூல் தான். இப்போ நூல் வந்து நம்ம சரியான நூல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த நூல் கட் ஆகிறது அப்படிங்கிறதுல பாதி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். மீத பாதி தான் நம்ம மிஷினில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம அப்படி நூல் வந்து வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து நான் 3 டைப்பாக நூல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி. இப்போ இந்த 3 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனி அப்படிங்கிறத விட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கம்பெனி நூல் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் இப்போ எனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய நூல் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அதனால நம்ம குறிப்பாக இந்த கம்பெனி நல்லாயிருக்கும், இந்த கம்பெனி நல்லா இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, நம்ம நூல் வாங்கும்போது எந்த கம்பெனி நூலாக இருந்தாலும் நம்ம எப்படி அதை செக் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 நூலையும் உங்களுக்கு நல்லா நான் பக்கத்தில் காமிக்கிறேன். இதை வந்து நல்லா பாருங்கள். இது வந்து எப்படி அந்த நூல் இலைகளுக்குரிய அந்த கேப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 2ஐயும் நான் காமிக்கிறேன். இதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதை வந்து பார்க்கலாம். இதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது 3ஐயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் இலைகள் இருக்கு இல்லையா, இந்த நூல் இலைகளுக்கு உரிய அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதை விட இது வந்து அந்த கேப் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதில் வந்து நல்ல நூல் டைட்டாக இருக்கும். இதில் வந்து நூல் வந்து ரொம்ப லூஸாக வந்து வரும் நமக்கு. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் வந்து நமக்கு டைட்டாக தான் இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நூல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நூலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒத்தையாக நீங்கள் இந்த நூலை வந்து எடுத்து பாருங்கள். நீங்கள் கடைகளிலே வாங்குறீங்க அப்படின்னாலுமே அந்த கவர் இருக்கும்போதே நீங்கள் அந்த எண்டு மட்டும் எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா அந்த கவர் அப்படியே உருவிட்டு அந்த ஒரு எண்டு நமக்கு மேலே கிடைக்கும். இதை நீங்கள் இப்படி எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல அப்படியே பிசுறு பிசுறாக வந்து உங்களுக்கு வரும். இப்போ இந்த நூலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு பிசுறாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நூல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு நீடில் கிட்டேயே நிறைய பிசுறு வந்து உங்களுக்கு வரும். தைக்க தைக்க மிஷினில் வந்து நிறைய பிசுறு வந்து நமக்கு படியும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக இப்படி கையில் இழுக்கும் போதே கட் ஆகக்கூடிய இந்த நூலை நம்ம மிஷினில் போடும்போது எப்படி நமக்கு கட் ஆகாமல் இருக்கும்? கண்டிப்பாக அது அடிக்கடி கட்டாக தான் செய்யும். ஓகே, இப்போ இந்த இதில் ஒரு நூல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நூல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுலேயுமே லைட்டாக உங்களுக்கு பிசுறு பிசுறாக வந்து வருது. இப்போ இந்த நூலை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல அந்த திக்னஸ் வந்து அதிகமாகவும் ஒரு இடத்துல திக்னஸ் வந்து குறைவாகவும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடிக்கடி கட் ஆகும். இப்போ இதுலேயுமே நல்லா நம்ம இழுத்து பார்க்கலாம். இது வந்து முதல்ல நம்ம இழுத்த நூலை விட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த நூலை விட இது வந்து நமக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இப்போது அடுத்து இன்னொரு கம்பெனி நூல் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் அதை மாதிரி இழுத்து வந்து பார்த்துக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த நூலை வந்து நல்லா இழுத்து வந்து பார்த்துக்கோங்க. அது நம்ம டக்குன்னு எடுத்தோடனே நமக்கு கட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நூல் வந்து குவாலிட்டி குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த திக்னஸ் வந்து ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல குறைவாக இருந்தது அப்படின்னாலும் நமக்கு வந்து அது சரியாக மேட்ச் ஆகாது. அதனால இந்த நூல் வாங்கும்போது இதை நீங்கள் முக்கியமாக கவனித்து வந்து பாருங்கள்.
லோக்கல் ஐட்டம் வாங்காமல் கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம நூல் வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம அந்த நூல் கட் ஆகிற பிரச்சனையில் பாதி பிரச்சனையை சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி நூல் வந்து நமக்கு அப்படி சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் நூலை வாங்கும்போது நல்லா பார்த்து வந்து வாங்குங்க. அது வந்து நல்லா அந்த த்ரெட்டு வந்து ஒரே மாதிரி இருக்கா, அதோடைய அந்த திக்னஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வந்து வாங்குங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் மிஷினுக்கு வந்து ஒரு கம்பெனி நூல் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே கம்பெனி நூல் வந்து ரெகுலராக வாங்குங்க. ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் அந்த நூல் வந்து மாற்றி மாற்றி வாங்கும்போதும் கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே கம்பெனி நூலாக வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நமக்கு மேட்சிங் த்ரெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேறு கம்பெனி நூல் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே கம்பெனி நூல் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ அந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் நான் வந்து வாங்கிட்டேன், அதை என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம தைக்கும்போது அடிக்கடி நூல் கட் ஆகும் ஒன்று. ரெண்டாவது வந்து பிசுறு வந்து நிறையவே வரும். நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இந்த நீடில் கிட்ட நிறைய பிசுறு வரும். அது மாதிரி இந்த இடத்துல நம்ம இந்த டென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த நூல் உள்ளே போய் வெளியில் வர இடத்துல உங்களுக்கு நிறைய டஸ்ட் வரும். அது மாதிரி கீழே வந்து இந்த சைடு பிளேட்டை கழட்டிட்டு உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஸ் பாபின் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல நமக்கு வந்து நிறைய டஸ்ட் வந்து வரும். இதை வச்சும் நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம துணி வைக்கும்போது இந்த இடத்துல பட்டுன்னு கட் ஆகும். அதுக்கும் நமக்கு இந்த நீடில் கிட்ட கட் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சில நூல் வந்து இந்த நீடில் கிட்ட வந்து அப்படியே திரியாக வந்து கட் ஆகிடும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நூல் வந்து நூல் சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். மற்றபடி நூல் இங்கேலாம் எங்கேயுமே கட் ஆகாமல் இங்கே நம்ம தைக்கும்போது மட்டும் இந்த இடத்துல நீடில் பட்டு அல்லது இந்த இடத்துல பிளேட்டுக்கிட்ட நமக்கு கட் ஆகுது அப்படின்னா நமக்கு மிஷின் ப்ராப்ளம்னு நம்ம நினச்சிக்கலாம். மற்றபடி நீடில் கிட்ட உங்களுக்கு கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் நூலை வந்து மாற்றி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சரியாக வந்து வந்துடும். இதுவே மிஷினில் வந்து நூல் கட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம நூல் வாங்கும்போது என்னென்ன விஷயத்தை நம்ம கவனித்து வாங்கிட்டோம் அப்படின்னம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த தவறுகளை நம்மளால் குறைக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். மற்றபடி இப்போ நூலெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம தைக்கும்போது நூல் கட் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வருது, லூப் அடிக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் அதுக்கான முழு டீட்டெயிலில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நூல் வாங்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.